பிளாஸ்டிக் சர்ஜன், மனித உடலின் எலக்ட்ரீஷியன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் பாலசுப்ரமணியன். நான் சேலம் நியூரோ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டல்ல பிளாஸ்டிக் சர்ஜனா இருக்கேன். உயர்நரம்பு பின்னலின் காயம் மற்றும் புறநரம்புகளின் காயம், இதனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயர்நரம்பு பின்னல் என்றால் தண்டுவடத்திலிருந்து கைகளுக்கு செல்லும் ஒரு நரம்பின் கொத்து. அதே போன்ற ஒரு நரம்பின் பின்னல் தண்டுவடத்திலிருந்து கால்களுக்கும் செல்கின்றன. அவை கைகளிலும் கால்களிலும் படர்ந்து புற நரம்புகளாக மாறுகின்றன. இந்த நரம்பு மண்டலத்தின் காயம் ஏதேனும் ஒரு விபத்தினால் ஏற்படலாம். உயர்நரம்பு பின்னலில் காயம் ஏற்பட்டால் தோள், முன்கை, கை செயலற்று போய்விடும். புறநரம்புகளில் காயங்கள் ஏற்பட்டால் அந்த நரம்பின் குறிப்பிட்ட செயல் இழந்து போய்விடும். உதாரணமாக, கைகளில் செல்லும் ரேடியல் நர்வ் என்னும் ஒரு புறநரம்பு காயப்பட்டால் கை தூக்க முடியாமல் போய்விடும். கால்களுக்கு செல்லும் பெரோனியல் நர்வ் என்னும் ஒரு புறநரம்பு காயப்பட்டால் பாதங்களை தூக்க முடியாமல் போய்விடும். அதே போல வெவ்வேறு நரம்புகளில் காயம் ஏற்பட்டால் வெவ்வேறு நரம்புகளில் அந்த குறிப்பிட்ட இடங்களில் உணர்ச்சி இல்லாமல் போய்விடும். நமது நியூரோ ஃபவுண்டேஷன் ஹாஸ்பிட்டலில் எந்த நரம்பு காயப்பட்டிருக்கிறது என்று துல்லியமாக கண்டுபிடித்து அந்த நரம்பிற்கு மின்னோட்டத்தை சீரமைப்பு செய்யும் அறுவை சிகிச்சை செய்வதோடும் மற்றும் மின் பாய்ச்சல் இல்லாத நரம்பிற்கு மின் சுற்று மாற்று அறுவை சிகிச்சை செய்து அந்த நரம்பிற்கு மின் பாய்ச்சலை மீட்டுத் தருவது போன்ற உயர்தர அறுவை சிகிச்சை முறைகள் செய்து தரப்படுகிறது. இது தெரியாமல் நிறைய பேர் தவறாக சிகிச்சை செய்யாமலே விட்டுவிடுகிறார்கள். ஆதலால் ஏதேனும் ஒரு விபத்தினாலோ கைகளிலோ கால்களிலோ காயம் ஏற்பட்டால் காலம் கடத்தாமல் தக்க சமயத்தில் அணுகினால் முழுமையான சிகிச்சை பெறுவது உறுதி. நன்றி, வணக்கம்.